Today's master's quote for the day: harmony through tolerance. ஹார்மனி அப்படின்றது நல்லிணக்கம் இல்லைங்களா? ஹார்மனி த்ரூ டாலரன்ஸுங்கிறது நல்லிணக்கம் சகிப்புத்தன்மை மூலமாக வரும். சகிப்புத்தன்மை அப்படின்றது எப்போ இருக்கும்? நம்ம ஒருத்தங்க மேலே நிறைய அன்போடு இருக்கும்போது சகிப்புத்தன்மை இருக்கும். ஒருத்தங்க மேலே அன்பு காமிக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை டயப்பரில் டர்ட்டி பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதை நம்ம டேக் கேர் பண்ணிப்போம். அதுபோல் நம்ம யார் மேலே நிறைய அன்போடு இருக்கிறோமோ அவங்க மேலே நமக்கு சகிப்புத்தன்மை வளரும். அப்போது நமக்குள்ள நல்லிணக்கம் வேணும், நல்லிணக்கம் வளரணும் அப்படின்னா சகிப்புத்தன்மை வேணும். இது நமக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு, அதுபோல் இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லிணக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை மிக அவசியம். அதுக்கு யூனிட்டி இன் எசன்ஸ், டைவர்சிட்டி இன் ஃபார்ம்ஸ். உடல்கள் ஆர் தன்மைகள் பல பல பகுதிகளாக இருந்தாலும், டைவர்ஸாக இருக்குது, வெவ்வேறு விதமான தன்மைகளாக இருந்தாலும், எல்லாமே அதனுடைய சாராம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். எப்படி ஒன்று? எல்லாமே கடவுளுடைய வடிவத்தில் தான் இருக்குது. நம்ம வெவ்வேறு மதங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இனங்களை சார்ந்தவங்களாம் சரி, மொழிகளை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்கள், விலங்குகள், செடிகள், கொடிகள் எல்லாமே எதனுடைய வடிவமாக இருக்குது? கடவுளுடைய வடிவமாக இருக்குது. கடவுள்னால தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருமே ஒரு வகையில் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று தான். இந்த ஒன்று, நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு புரிய வரும் பொழுது நமக்கு என்ன வளரும்? சகிப்புத்தன்மை வளரும். சகிப்புத்தன்மை அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மனி, நல்லிணக்கம் அப்படின்றது அதிகரிக்கும். நமஸ்தே. தேங்க்யூ.